ஸோ மூணாவது கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் கொனோகோ பிலிப்ஸ், ரைட்? ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ராக் வேன்கார்டோட ஷேர்ஸ் 17% இவங்களோட ஷேர்ஸ் இருக்குது. ஃபோர்த் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் ஹாலிபர்டன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 23% வந்துட்டு பிளாக் ராக் வேன்கார்டோட ஷேர்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் ஸ்லம்பர்கர், ரைட்? ஸோ இவங்க கிட்ட 21% பிளாக் ராக் வேன்கார்டோட ஷேர் இருக்குது. யாருக்கிட்ட கூட ஷேர்ஸ் இருக்கோ அவங்க தான் ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹூ கண்ட்ரோல்ஸ் மணி கண்ட்ரோல்ஸ் டிசிஷன்ஸ் அப்படின்னு சிம்பிளா இது சொல்லுவாங்க. ஸோ கைஸ் இந்த கம்பெனிஸ் தான் வெனிசுலாக்குள்ள போக போகுது. அப்ப யார் லாபம் அடைய போறா? சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் ஷெவ்ரான் ஆல்ரெடி வெனிசுலாக்குள்ள தான் இருக்குது, ரைட்? சோ பொலிட்டிக்கலா அன்ஸ்டேபிள் இல்லாதனால கொஞ்சம் அப்படி இருக்கு. சோ கைஸ் மதுரை கோர்ட்டு கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்துட்டு மார்ச்ல வைக்கப்பட்டு இருக்குது. சோ இது அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம் கோச்சி பெட்டி மாதிரி. பொலிட்டிக்கலா ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் எந்த கம்பெனியுமே வெனிசுலாக்குள்ள போகாது. என்னன்னு சொன்னா மக்கள் ரொம்ப பிஸியா இருக்காங்க வெனிசுலால. ஜஸ்டிஸ்ன்றாங்க, யூஎன்ன்றாங்க, இன்டர்நேஷனல் லோன்றாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூஎஸ் அப்படி இப்படி டிஃபென்ஸ் அந்த விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகும் வரைக்கும் இவங்க காத்திருப்பாங்க. இவங்க ரொம்ப பொறுமையா கட்சிதமா பிளான போட்டு அவசரப்படாம பல வருடங்களாக அதிபர் வெனிசுலாவுடைய அவருடைய காலத்துல இருந்து இவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. இவங்க மொத்த பேருமே ஆல்ரெடி அங்க இருந்த கம்பெனிஸ் தான் காய்ஸ். அவர் ஓனர்ஷிப்பை கேன்சல் பண்ணாரு இதுக்கு முந்தி உள்ள கவர்மெண்ட். ஸோ அப்படியெல்லாம் பல கட்டங்களை தாண்டி அதுக்கப்புறம் பொருளாதார தடை வச்சாங்க. ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கண்ட்ரி செஞ்சது தவறுதான் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரி கிட்டே பல பில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு ஃபைனாவும் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துட்டு வாங்கி இருக்காங்க. சோ கைஸ் இவங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டித்தான் இந்த ஆட்டம். சோ கைஸ் இப்போ ஓரளவுக்கு இது புரிதலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா இது இன்னும் முடியல கைஸ். இப்ப நான் பேசினது 50% மட்டுமே தான். சோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஆக்ரோக்கா இருக்கேலும், வேன்கார்டா இருக்கேலும், ஜேபி மோகன்ஸா இருக்கேலும், இவங்க எல்லாருமே யாரை நம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா